ஈரோடு மாவட்டம் கதிரம்பட்டியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கள ஆய்வு பணிகளை மேற்கொண்டு வருகிறார். முதலமைச்சர் நேரில் சென்று மருந்து பெட்டகத்தை பயனாளிகளுக்கு வழங்க அந்த நேரடி காட்சிகளை பார்த்து மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் குணசேகரன். முழு விவரம். தமிழ்நாடு அரசினுடைய முன்னணி திட்டங்களில் ஒன்றான வீடு தேடி மருத்துவம் இந்த திட்டத்தில் 2 கோடியாவது பயனாளிக்கு இன்று மருந்து பெட்டகத்தை வழங்கி இருக்கின்றார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மாவட்டம் வாரியாக கள ஆய்வு பணிகளை மேற்கொண்டு வரக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்றும் நாளையும் 2 நாட்கள் கள ஆய்வு மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக ஈரோடு மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்றார். ஈரோடு மாவட்டத்திற்கு வந்த அவருக்கு ஒரு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் 2 கோடியாவது பயனாளிக்கு தற்பொழுது அந்த மருந்து பெட்டகத்தை வழங்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்றார். குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய கடைக்கோடி மக்களுக்கும் மருத்துவ சேவை சென்றடைய வேண்டும் என்ற நோக்குடன் 2021 ஆகஸ்ட் 5ஆம் தேதி இந்த திட்டமானது தொடங்கப்பட்டது. இதில் இந்த திட்டத்தின் அடிப்படையில் வீடு தேடி சென்று அந்த மக்களுக்கு தேவையான மருத்துவ சேவைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக தொற்றுநோய் இல்லாத இரத்த அழுத்தம், நீரிழிவு, பக்கவாதம், இருதய நோய் மற்றும் தசை சிதைவு உள்ளிட்ட நோய்களுக்கான தொடர் சிகிச்சை மற்றும் கண்காணிப்பை மேற்கொள்வதற்காக மருத்துவ அலுவலர்கள் பயனாளிகளுடைய வீடுகளுக்கு நேரடியாக சென்று மாதம் ஒரு முறை அவர்களுக்கு பரிசோதனை மேற்கொள்வது மற்றும் அவர்களுக்கு தேவையான மருந்துகள் வழங்குவது, அவர்களை தொடர்ச்சியான அந்த மருத்துவ கண்காணிப்பில் வைத்திருக்கிறது. மேற்கொண்டு தேவைப்படக்கூடிய மருத்துவ சேவைகளுக்கான பரிந்துரைகளை அளிப்பது ஆகிய இந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இதில் ஒரு செவிலியர், எண்முறை மருத்துவர் மற்றும் ஒரு தன்னார்வலர் அடங்கிய அந்த குழுவாக சென்று இந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த திட்டம் தொடங்கப்பட்டு 3 ஆண்டுகளில் இதுவரை 2 கோடி பயனாளிகள் இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்டு பயன்பெற்றிருக்கின்றார்கள். இந்த 2 கோடியாவது பயனாளிக்குத்தான் தற்பொழுது அந்த மருந்து பெட்டகத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கி இருக்கின்றார். ஈரோடு மாவட்டத்திற்கு வருகின்ற அவர் மேட்டுக்கடை அருகே இருக்கக்கூடிய கதிரம்பட்டி கிராமத்திற்கு உட்பட்ட நஞ்சனாபுரம் என்ற இடத்தில்தான் சுந்தராம்பாள் என்ற 58 வயதுடைய 100 நாள் வேலை திட்டத்தில் பயன்புரியக்கூடிய அந்த பெண்மணிக்கு தற்பொழுது வீடுகளுக்கு நேரடியாக சென்று அந்த மருந்து பெட்டகத்தை வழங்கியிருக்கிறார். அவர் உயர் ரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருக்கு அந்த பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அவருக்கு தேவையான சிகிச்சைகள் மற்றும் மருந்துகள் வழங்குவது, தொடர்ச்சியான அந்த கண்காணிப்பில் மேற்கொள்ள வேண்டும் போன்ற அந்த அறிவுரைகளும் மருத்துவத்துறையினரால் அவருக்கு அங்கு வழங்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து இதே பகுதியில், அதாவது நஞ்சனாபுரம் பகுதியிலேயே ஏற்கனவே பார்க்கின்சன்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வசந்தா என்ற ஒரு பெண்மணியினுடைய வீட்டிற்கு தான் தற்பொழுது முதலமைச்சர் நேரடியாக சென்று அவருக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டு வரக்கூடிய அந்த சிகிச்சை முறைகள் குறித்து தற்பொழுது கேட்டறிந்து வருகின்றார். குறிப்பாக அவருக்கு பிசியோதெரபி என்று சொல்லக்கூடிய இயன்முறை மருத்துவத்தின் மூலமாக அவருக்கு அந்த சிகிச்சை என்பது தொடர்ச்சியாக இந்த மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பிலாக வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த சிகிச்சை எந்த அளவிற்கு அவருக்கு பயனுள்ளதாக இருக்கின்றது, தொடர்ச்சியாக அந்த சிகிச்சை அளிப்பதற்கான பணியாளர்கள் வருகிறார்களா உள்ளிட்ட விவரங்களை அவர் தற்பொழுது கேட்டறிந்து வருகின்றார். நேரடியாக அந்த இயன்முறை மருத்துவர்களும் அவருக்கு அந்த சிகிச்சை அளிக்கக்கூடிய அந்த நேரடி காட்சிகளையும் தற்பொழுது நேரில் பார்வையிட்டு வருகின்றார். மேற்கொண்டு அவருக்கு அளிக்கப்படக்கூடிய அந்த சிகிச்சை முறைகள் குறித்தும் அங்கிருக்கக்கூடிய மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ அலுவலர்களிடமும் இப்பொழுது முதலமைச்சர் நேரடியாக பார்வையிட்டு அவரிடம் அந்த கேட்கக்கூடிய அந்த காட்சிகளைத்தான் இப்பொழுது நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த நஞ்சனாபுரத்தில் இந்த நிகழ்ச்சியில், அதாவது மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பிலாக இந்த 2 கோடியாவது பயனாளிக்கு மருந்து பெட்டகம் வழங்கும் நிகழ்ச்சி, அதே போன்று ஏற்கனவே இந்த திட்டத்தில் பயன்பெற்று வரக்கூடிய அந்த பயனாளியை நேரில் சந்தித்து இந்த திட்டம் குறித்த ஒரு கள ஆய்வையும் தற்பொழுது மேற்கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் அடுத்த கட்டமாக நலத்திட்டங்கள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியிலும் பங்கேற்க இருக்கின்றார். குறிப்பாக இதற்காக நாளை சோலாரில் ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு 50,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் வழங்குவதற்கான அந்த நிகழ்ச்சியிலும் பங்கு பெற இருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.